Good morning to all. I am G. Krishnan, Social Science teacher, Gandhi Metric Higher Secondary School in Kandambalayam. Today I am going to Economics Unit 5 Industrial Clusters in Tamil Nadu. தமிழ்நாட்டினுடைய தொழில்துறையினுடைய தொகுப்புகள் ஃபஸ்ட் ஒன் வந்து இன்ட்ரோடக்ஷன். Generally, any human activity which is engaged in the conversion of raw materials into readily useful materials is called an industries. பொதுவாக மூலப்பொருட்களை எளிதில் பயன்படுத்தக்கூடிய பொருட்களாக மாற்றுவதில் ஈடுபட்டுள்ள எந்த ஒரு மனித நடவடிக்கையையும் நிறைவேற்றும் இடம் வந்து தொழிற்சாலை என்று அழைக்கப்படுகிறது. அப்போ இண்டஸ்ட்ரியலைசேஷன் refers to the process of using modern technique of productions to produce goods that are required by both consumers and other producers on a large scale. நுகர்வோருக்கும் மற்ற உற்பத்தியாளர்களுக்கும் தேவைப்படும் பொருட்களை நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி பெருமளவில் உற்பத்தி செய்வது தொழில்மயமாதல் எனப்படும். In this chapter, we will learn the nature of industrialization of Tamil Nadu, importance of industrial clusters, how industrial clusters have developed in Tamil Nadu, and the role of government initiatives in promoting industries. தமிழ்நாட்டில் தொழில் மயமாதலுடைய தன்மை, தொழில் தொகுப்புகளுடைய முக்கியத்துவம் மற்றும் தமிழ்நாட்டில் தொழில் தொகுப்புகள் எவ்வாறு முன்னேறின என்பதையும் தொழில்களை மேம்படுத்துவதில் அரசு எடுக்கும் முயற்சிகளையும் அதனுடைய பங்கினை பற்றியும் இப்பாடத்தில் நாம் பார்த்து அறிந்து கொள்ளலாம். அப்போ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த இண்டஸ்ட்ரியலைசேஷன், தொழில் மயமாதலினுடைய முக்கியத்துவம். To understand importance of industries, we need to understand why the share of agriculture is an economy, income and employment decreases with development. தொழிற்சாலையின் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ளும் முன் நாம் ஏன் வேளாண்மையின் வளர்ச்சியுடன் அதனுடைய பொருளாதார வருவாய் மற்றும் வேலைவாய்ப்பு குறைகிறது என்பதனையும் புரிந்து கொள்ள வேண்டும். First, demand for food remains constant with regard to income. முதலாவதாக உணவு தேவையுடன் வருமான தேவையையும் நிலையானதாக உள்ளது. Therefore, as an economic growth and incomes increases, consumers tend to spend a and leisure share of their income on products from the agriculture sector. எனவே ஒரு நாட்டின் பொருளாதாரம் வளர்ந்து வருமானம் அதிகரிக்கும் பொழுது நுகர்வோர்கள் வேளாண்மை உற்பத்தி பொருட்களுக்கு தங்கள் வருமானத்தில் ஒரு சிறு பகுதியை மட்டும் செலவிடுகிறார்கள். செகண்ட் ஒன்ல even the food that is consumed is a subject to more transformation. இரண்டாவதாக நுகரப்படும் உணவும் பொருளாதார விரிவால் பல மாற்றங்களுக்கு உட்படுகிறது. Food products are taken over longer distance, processed and breaded. அதனால் பல வட்டாரங்களுக்கிடையேயும் மக்களுக்கிடையேயும் வேளாண் தொழிலில் அதிக வேலை பகுப்பு முறை காணப்படுகிறது. As a result, the prices that a farmers get tend to be much less compared to the prices at which
கன்சியூமர்ஸ் பை. உணவுப் பொருட்களுக்கு நீண்ட தூரம் எடுத்து செல்லப்பட்டு பதப்படுத்தி முத்திரையிடப்படுகிறது. இதன் விளைவாக நுகர்வோர்கள் வாங்கும் விலையை விட விவசாயிகள் பெறும் விலை குறைவாக உள்ளது. Third, there are limits to the ability of agriculture to absorb labor due to the declining and marginal productivity of land. மூன்றாவதாக நிலத்தின் இறுதி நிலை உற்பத்தி திறன் குறைந்து கொண்டே வருவதால் வேளாண் பணிகளுக்கு தொழிலாளர்களை ஈர்த்து கொள்வதில் ஆட்களை ஏற்பதில் சில வரையறைகள் பின்பற்ற நேரிடுகிறது. Wages cannot therefore increase, and as a result poverty levels may remain high, especially when more and more people continue to rely on agriculture for their livelihood. இதன் விளைவாக வேளாண்மை துறையில் உழைப்பாளர்களின் உற்பத்தி திறனை அதிகரிக்க முடிவதில்லை. பெரும் அளவிலான மக்கள் தங்கள் வாழ்வாதாரத்திற்கு வேளாண்மையை நம்பியிருப்பதாலும் கூலியை அதிகரிக்க வாய்ப்பில்லாததாலும் அதன் விளைவாக வறுமையின் அளவு தொடர்ந்து அதிகரிக்கிறது. நெக்ஸ்ட் ஒன்ல, டியூ டு ஆல் திஸ் ஃபேக்டர்ஸ் தேர் இஸ் a need for an economic production and employment base to diversify away from agriculture. இந்த அனைத்து காரணிகளின் விளைவாக வேளாண்மை துறையிலிருந்து விலகி பொருளாதாரமானது உற்பத்தி மற்றும் வேலைவாய்ப்பின் அடிப்படையில் ஒரு தேவையை ஏற்படுத்துகிறது. நெக்ஸ்ட் ஒன் டைட்டில், வாட் பெனிஃபிட் டஸ் இண்டஸ்ட்ரியலைசேஷன் பிரிங் டு அன் எக்கனாமி? தொழில்மயமாதல் ஒரு பொருளாதார வளர்ச்சிக்கு என்னென்ன நன்மைகளை தருகிறது? As stated earlier, it is essential to produce a input to other producers is an economy. முன்னர் கூறியது போல ஒரு பொருளாதாரத்தில் பிற உற்பத்தியாளர்களுக்கு தேவையான உள்ளீடுகளை உருவாக்குவது அவசியம். Even agriculture requires inputs from industry such as fertilizer and tractors to increase productivity. வேளாண் உற்பத்தி திறன் அதிகரிக்க உரங்கள் மற்றும் டிராக்டர்கள் போன்ற தொழில்களுக்கு உள்ளீடுகள் தேவைப்படுகிறது. அப்போ செகண்டில் பார்த்தோம்னா, a market exit for both producers and consumer goods. இரண்டாவதாக உற்பத்தியாளர்கள் மற்றும் நுகர்வோர் பண்டங்கள் ஆகிய இரண்டிற்கும் இடையே ஒரு சந்தை நிலவுகிறது. Even services like banking, transport and trade are dependent on production of industrial goods. அதேபோல் வங்கி, போக்குவரத்து மற்றும் வர்த்தகம் போன்ற பணிகள் தொழிற்சாலைகளுடைய உற்பத்தியை சார்ந்தே உள்ளது. தேர்ட் ஒன்ல, by using a modern method of a production, industries contributes to better and productivity and hence lower cost of production of all goods produced. மூன்றாவதாக நவீன உற்பத்தி முறைகளை பயன்படுத்துவதன் மூலம் தொழில்கள் சிறந்த உற்பத்தி திறனை அளிக்கின்றன. It therefore helps people to buy goods at a cheaper rate and help create demand for more product. இதனால் உற்பத்தி செய்யப்படும் அனைத்து பண்டங்களின் உற்பத்தி செலவும் குறைகிறது. இதன் காரணமாக மலிவான விலையில் பண்டங்களை வாங்கிட உதவும் மற்றும்
அதிக அளவு உற்பத்தி தேவையை உருவாக்கவும் உதவுகிறது.